Very good morning, everybody. I am very happy to see you through Kalvi TV. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Today we are going to see something an important topic of degrees of comparison. நிறைய டாபிக் இருக்கு. Regarding parts of speech அப்படின்றப்ப we have seen 8 parts of speech. அதில் ஒரு important part என்னன்னா adjective. Adjective is the main thing that we are going to discuss more about adjectives today. Okay, I think, are you ready? Yes, my dear students, you will be always ready. I know that because whenever this class comes, you stand straight or sit straight to listen to this class. Very, very happy. Shall we move? Yeah. Today we are going to see something about degrees of comparison for 8th standard English. Okay. Now, what do you mean by comparison? Comparison means you are going to compare one with others. Maybe person, place or things. That's what we are going to compare now. I think you will be very, very happy to deal today. This is the time I am going to start now. So before going to start, shall we have some slogans regarding the important matter which is going on at present dangerously? Am I right? What is the present problem at present? Throughout the world, all the people are very, very, very unhappy because of this coronavirus, That's what. In this coronavirus, I give you some slogans. You just look at this board, just have a look here. I give you some corona slogans. Please look at the board. Clean hands are safe hands. Clean hands are safe hands. உங்கள் கை எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃபும் சுத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்லோகன். நெக்ஸ்ட் ஒன், அவாய்ட் லார்ஜ் க்ரௌட்ஸ். பெரிய பெரிய கூட்டங்கள் இருக்கிறத தவிர்த்துருங்க. தட்ஸ் வாட் த டாபிக் இஸ் கோயிங் ஆன் த்ரூ அவுட் த நேஷன், த்ரூ அவுட் த வேர்ல்டு, த்ரூ அவுட் திஸ் காண்டினென்ட். தென் யூஸ் ப்ராப்பர் மாஸ்க். நல்ல மாஸ்க் யூஸ் பண்ணி வெளியே போங்க. ஐ டோன்ட் நோ மாஸ்க் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கொரோனா. பிஃபோர் தட் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணலை, இப்போல்லாம் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நவ் இட் இஸ் கம்பல்சரிலி யூஸ்ட். ஸோ மேபி ஏர் பொல்யூஷன் ஆர் இந்த கொரோனா வைரஸ் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு இன்னொரு மேட்டர் எடுத்துங்க. லெட் அஸ் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, தென் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. தட் இஸ் வாட் ஒன் மோர் ஸ்லோகன். தென் ஈட் ஹெல்த்தி ஃபுட். நல்ல உணவை சாப்பிடுங்க, சத்தான உணவை சாப்பிடுங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸ்லோகன்ஸ். அண்ட் இதை பார்த்ததுலேருந்து நீங்கள் நோட் பண்ணிங்களேன், தெர் ஆர் 5 ஸ்லோகன்ஸ் ஐ ஹவ் கிவன் இயர். இதில் என்னன்னா, சேஃப் ஹேண்ட்ஸ் ஆர் வெரி வெரி சேஃப் பிகாஸ் த சேஃப் ஹேண்ட்ஸ்க்கு முன்னாடி சேஃப்ன்ற ஒரு வேர்டு இருக்குல்ல, அதை நோட் பண்ணுங்க. ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவாய்ட் லார்ஜ் க்ரௌட்ஸ். என்ன அர்த்தம்? லார்ஜ் க்ரௌட்ஸ். அப்போ லார்ஜ்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் ப்ராப்பர் மாஸ்க். ப்ராப்பர் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். சேஃப்ன்ற வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. தென் ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஹெல்த்தி அப்படின்ற வேர்டு. ஸோ அமங் தீஸ் 5 sentences we can see safe, large, proper, healthy. Safe, large, proper, healthy. இந்த 4 words என்ன சொல்ல வருதுன்னா, இதுதான் adjective. What do you mean by adjective? ஒரு நவுனை பற்றி, அது நல்லா இருக்கா, அழகாக இருக்கா, பெருசாக இருக்கா, சிறுசாக இருக்கா, லென்த்தியாக இருக்கா, லாங்காக இருக்கா. ஸோ ஒரு நவுனை பற்றி, நவுனோ பர்சனோ பிளேஸ் ஆர் திங், வாட் எவர் இட் இஸ், அப்படி பேசுகிறப்ப தான் வி ஆர் கோயிங் டு சி வாட் அபவுட் எ நவுன். ஒரு வாட் இஸ் நவுன், அந்த நவுனை வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், என்லார்ஜ் பண்ணி பேசுகிறோம், அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், மூன் அப்படின்னு. லெட் அஸ் ஹேவ் அ லுக், பார்ப்போம். மூன் அப்படின்னு என்னத்தோம்? நிலா. அந்த நிலாவை பற்றி நீங்கள் ஜஸ்ட் ஐ ஆஸ்க் யூ டு ஸ்பீக் சம்திங் அபவுட் மூன். அப்போ என்ன பண்ணுவேன்? த மூன் இஸ் பிரைட் இன் த நைட். த மூன் இஸ் பிரைட் இன் த நைட். நைட்டில் வந்து மூன் பிரைட்டாக இருக்கும். அப்போ பிரைட்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். பிரைட் மூன் அப்படின்னு சொல்லுவோம். தென் லவ்லி மூன் அப்படின்னு. அப்போ லவ்லின்றது அட்ஜெக்டிவ். தென் பியூட்டிஃபுல் மூன், பியூட்டிஃபுல் இஸ் அட்ஜெக்டிவ். சம்திங் லைக் கூல் நைட், கூல் லைட் சொல்லுவோம்ல. ஸோ இங்கே கூல்ன்றது அட்ஜெக்டிவ். So this is what I want to explain to you. So when we want to say something about a noun, we use some adjectives. That's what adjective.
One more easy, just some examples. Big tree, close friend, good boy, big, close, good. The மூணையும் பார்த்தீங்கன்னா that is called adjective. Adjective says something about a noun. Now you can see what do you mean by an adjective and what are the ways we have to discuss the adjective. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, as we have in a verb என்ன செய்வோம், present tense, past tense, past participle னு சொல்லுவோம். அதே மாதிரி degrees of comparison இல்லையா, positive degree, comparative degree, superlative degree அப்படின்னு ஒரு 3 forms இருக்கு. இந்த 3 forms நம்ம சுருக்கமாக என்ன சொல்லலாம்னா degree 1, degree 2 or degree 3. Like this, degree 1, degree 2, degree 3 இருக்கு. இது என்ன செய்யணும், positive degree, comparative degree, superlative degree. இதை சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால் D1, D2, D3 சுருக்கமாக சொல்லிக்கலாம். இதுலேயும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ ரெகுலர் அட்ஜெக்டிவ்னு இருக்கு, irregular adjective அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் அட்ஜெக்டிவ் மீன்ஸ் வாட், லாங், லாங்கர், லாங்கஸ்ட், thin, thinner, thinnest. So these are the words for example of regular adjective. Now finally, what you want to say about really the adjective. Adjective ஓட ஒரு உண்மையான explanation you want something. What do you mean by an adjective? Adjective is a word which says something about a noun, place, person or things. It modifies the noun. That's what we want to say. Adjective has 3 forms: positive degree, comparative degree, superlative degree. So everything is very clear. So what I am interested to give you is, you should be very clear today to know fully about adjective. பாப்போமா, adjective பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு. Let us take a point. I told you before, regular adjective சொன்னேன், irregular adjective சொன்னேன். What do you mean by regular adjective? What do you mean by irregular adjective? For example, as in the verb என்ன செய்வோம்னா, ஒரு verb எடுத்துக்கிடுவோம். Visit, visited, visited அப்படின்னா that is a regular verb னு சொல்லுவோம். But do, did, done அப்படின்னா irregular verb னு சொல்றோம். அதே மாதிரி தான் adjectiveலையும் big, bigger, biggest அப்படின்னு என்ன அர்த்தம், regular adjective. Long, longer, longest அப்படின்னா என்னது, regular adjective. Thin, thinner, thinnest, regular adjective. Fat, fatter, fattest, regular adjective. இப்படி ER, EST அப்படி சேர்க்கிறதா, these words are called regular adjectives. Every adjective will have 3 forms. One is fat, fatter, fattest. Thin, thinner, thinnest. Long, longer, longest. Like this. These words are called regular adjective. Now let us see something about irregular adjective. இதில் ஒரு வேர்டு இன்னொரு வேர்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். That's what. For example, good, better, best சொல்லலாம். Much, more, most சொல்லலாம். Little, less, least அப்படின்னு சொல்லலாம். Then bad, worse, worst. Now look at the difference between these 3 words. Every word differs from other word. That's what called irregular adjective. Now I am sure that you understand something about regular adjective and irregular adjective. I think you understand the difference between regular adjective and irregular adjective. Now let us jump into the exact meaning and the third type of adjective. First type is regular adjective, second type is irregular adjective, and the third one is generally we call, for example, general type, that is third type. How will you say this one? Example, beautiful, more beautiful, most beautiful. Wonderful, more wonderful, most wonderful. Fantastic, more fantastic, most fantastic. Marvelous, more marvelous, most marvelous. Something like this type is called the third one. Okay? So these are the types of adjectives. These are the types of adjectives. So you should be very particular, very clear about all these 3 kinds of adjectives. I am sure now you know about adjective, what is the meaning of adjective, what are the kinds of adjective, and what we are going to see, what we are going to deal in the next. Okay? I think you are ready. Shall we go? Yes, you are. Come to the next one. Here, the first type is comparing only one
comparing only one person with other person. Which means what? Comparing only two persons. Understand? I am going to compare myself with other. I mean only one person. This comparison is only between two persons. இதான் first type. Type 1 அப்படின்னா ரெண்டே பேரை மட்டும் கம்பேர் பண்ணுற விஷயம். For example, somebody is here, somebody is here. There are two persons. A is here, B is here. A is very tall, B is short. That's all. A பெரிய கொஞ்சம் வளர்ந்துருக்காரு, B கொஞ்சம் குட்டியாக இருக்காரு. அவ்வளோதான். இப்போ ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணுறோம். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறோம். இந்த டைப் தான் டைப் 1. ஓகே, இந்த டைப் 1ல first we are going to say is, now I give you a small example. Have a look. Yes. Rupa is tall, Neha is very tall. What is the difference? There are two persons. Who are they? Rupa and Neha. There are two girls. Rupa is tall and Neha is very tall, which means what? Neha is taller. So we are going to compare Neha with Rupa. That's all. Now I give you, the first type will have two kinds. For example, type A, Neha is taller than Rupa. Just to have a look on the board. Yeah, Neha is taller than Rupa, which means who is very tall? Yes, very good, very good. Neha is very, very tall. Neha is tall, which means who is short? Fantastic, very good. Rupa is short. So comparing these two, we have to find the definition or formula of this first type A. In the first type, A type, there are two, A, B. The first one is Neha is taller than Rupa, and for this one, this is called comparative degree. Taller, ER, than. This is the symbol of comparative degree. Than என்ற வேர்டு யூஸ் பண்ணிட்டாலே அது கம்பேரிட்டிவ் டிகிரின்றதை நீ ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, 7th படிச்சிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. நவ் அதுக்கு உண்டான ஈக்குவல் பாசிட்டிவ் டிகிரி தான் இந்த இடத்துல. தேர் இஸ் நோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து கம்பேரிட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு மட்டும் தான் இருக்கும். There is no superlative degree. Now, because we compare Rupa with Neha, that's all. Only two persons are compared. Understand? Yes. Now, Neha is taller than Rupa, and Rupa is not so tall as Neha. Now, we have to compare here. Taller than அப்படின்ற ஒரு வேர்டுக்கு பாசிட்டிவ் டிகிரி என்னன்னா not so tall as அப்படின்னா அந்த டிகிரி 1, டிகிரி 2 நம்ம படித்தோம்ல பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்போ இதை பொறுத்தவரை டால், டாலர், டாலஸ்ட், தீஸ் ஆர் த 3 adjectives. Now டாலஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. Why? Yes, because there are only two persons. ரெண்டு பேர் தான் கம்பேர் பண்ணுறோம், அதனால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி இஸ் நாட் நீடட். இது ஏ டைப். டைப் 1லேயே ஏ. டைப் 1லேயே பி டைப் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ, உமா இஸ் சாஃப்ட், சாஃப்டாக பேசும். அடுத்து நரேஷ்ன்றவனும் சாஃப்டாக தான் பேசுகிறான். இப்போ என்ன பண்ணுறோம்? வி கம்பேர் பண்ணுறோம், ஆனால் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறோம்? ரெண்டு பேர் தான் கம்பேர் பண்ணுறோம். உமா இஸ் ஆல்சோ சாஃப்ட், நரேஷ் இஸ் ஆல்சோ சாஃப்ட். ரெண்டு பேருமே சாஃப்டாக தான் இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி கம்பேர் பண்ணுறது? ஏன்னா யாரோ ஒருத்தர் சாஃப்டாக இருக்கா, இவன் சாஃப்டாக இல்லை அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். நான் போத் ஆர் சாஃப்ட் அப்படின்னு வருது. இப்போ என்ன பண்ணணும்னா தட் இஸ் பி டைப். சொல்கிறீங்க, ஹேவ் அ லுக். Yeah, Uma is not softer than Naresh. அந்த சாஃப்டர் முன்னாடி, அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி நாட்ன்ற வேர்டு சேர்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட் சாஃப்டர் அப்படின்னா போத் ஆர் ஈக்குவல், அதான் மீனிங். இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோம். Now what about the positive degree? Naresh is as soft as Uma. Naresh is as soft as Uma. What do you mean by that? Good. Yes, you are right. Both are soft. ஸோ டைப் 1ல் தெர் ஆர் ஏபி ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தோம், ஒன்று வந்து டாலர் தேன் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று அஸ் டாலஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறது ஒரு டைப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாட் சாஃப்டர் தேன், இன்னொன்று அஸ் சாஃப்டஸ். தட்ஸ் ஆல். வெரி ஈஸி டைப். நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணுங்கள். as the class goes, I will give you some works later. Be ready. Anyhow, now let us jump into the next type. I mean type 2. Type 1 is clear. I am sure you are clear. Yeah, come to the next one. Here
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? டைப் 1ல we compared only two, one person with other person, only two persons. டைப் 2 அப்படின்றப்ப comparing one with more than two, comparing one with more than two, which means what? ஒரு நபரோ ஒரு பர்சனோ ஒரு பிளேஸோ திங்கோ வச்சு அடுத்த பர்சன் பிளேஸ் திங்ஸில் வந்து மோர் தேன் டூ, ரெண்டுக்கு மேலே கம்பேர் பண்ணுறது. எப்படி? ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணுறது கிடையாது, ஒருத்தரை மற்ற ஒரு 3 4 5 6 சொல்லுவாங்கல்ல, அப்படி கம்பேர் பண்ணுறப்ப திஸ் இஸ் கால்ட் டைப் 2 இன் கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், ஐ மீன் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஓகே, நான் ஐ கிவ் யூ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஈஸியான மெத்தடு. இது நான் சும்மா உங்களுக்கு சொன்னேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக மனசுக்கு வச்சுக்கிருவீங்க, ஈஸியாக இருக்கும். ஐ பிலீவ் இட், ட்ரஸ்ட் இட். ஓகே, நான் இது வந்து ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல மெத்தட்னு நினைக்கிறேன். அக்ரனிம் மாதிரி நான் ஒரு சின்ன வேர்ட் தரேன், NAT, NAT. போர்டை பாருங்க பாப்பா. எஸ், NAT ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கோம், நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக தான், வேற ஒன்று இது நியூ வேர்டு கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் N ஃபார் நோ அதர், அது என்னது? பாசிட்டிவ் டிகிரி. A ஃபார் எனி அதர், அது என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரி. அண்ட் T ஃபார் தேர்ன்னு வந்தாலே அடுத்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி 3ஆம் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா, அவ்வளோதான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் யூ டு கீப் இன் யுவர் மைண்ட் வெரி லாங். ஓகே, நவ் திஸ் டைம் ஐ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆன் டைப் 2. பி ரெடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் த போர்டு. பாருங்க, there are 3 sentences given here. Yes, Suji is the tallest boy in the class. ஒரு கிளாஸ்லேயே சுஜின்ற பையன் தான் இருக்கிறதுலையே உயரமான பையன். அப்போ மீதி எல்லா பேரும் என்ன அர்த்தம்? அவனுக்கு கீழே தான், இவன் தான் ஹைட்டான பையன், டாலஸ்ட் பாய். அப்போ என்ன சொல்கிறான்? அவனை வந்து மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போகிறான். சுஜி இஸ் த டாலஸ்ட் பாய் இந்த கிளாஸ். கம்பேர் பண்ணியாச்சா? ஈஸியாக அந்த கிளாஸவே கம்பேர் பண்ணியாச்சா? ஸோ திஸ் இஸ் கால்டு கிவன் ஆஸ் த சுஜி இஸ் த டாலஸ்ட் பாய் இந்த கிளாஸ். இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஏன்னா டால், டாலர், டாலஸ்ட் சொல்லிட்டோமா? ஸோ இதுக்கு ஈவனான கம்பேரிட்டிவ் டிகிரி என்னன்னு பார்ப்போம். கீழே பாருங்க, சுஜி இஸ் டாலர் தேன் எனி அதர் பாய் இன் த கிளாஸ். எனி அதர் பாய். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா த டாலஸ்ட்ன்றது நம்ம நாட்ன்ற ஃபார்மில் கொடுத்தது பார்த்துக்க, டி. அதே மாதிரி டாலர் தேன் எனி அதர் பாய்ன்றது பார்த்தீங்கன்னா அது என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரியில் அந்த நாட்ன்ற இடத்துல என்னது? எனி அதர்ன்றது கம்பேரிட்டிவ் டிகிரி. எஸ், வெரி குட். நவ் ஒன் மோர் இஸ் no other boy in the class is as tall as Suji. No other boy in the class is as tall as Suji. இப்போ என்னது? as tall as. இதுதான் வந்து பாசிட்டிவ் டிகிரிக்குரிய அடையாளம். ஓகேவா? now இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஐ given இந்த ரெட்ல கொடுத்துருக்க பாருங்க, தெரியுதா? எஸ், have a look. The tallest, taller than any other, no other, as tall as. These are the technical words to make you keep in mind without any failure. ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பான இது ஒரு ஈஸியாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் யூ பிகாஸ் திஸ் ஹெல்ப் யூ ஷியோர்லி டு கீப் இன் யுவர் மைண்ட், டு நெயில் இன் யுவர் மைண்ட். இதுக்கு என்ன மெத்தட் சொல்லுவாங்க? நாட் மெத்தட். என்ன மெத்தட்? நாட் மெத்தட். நாட் மெத்தட்ன்றது ஈஸியாக நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கலாம். NAT, N ஃபார் நோ அதர், A ஃபார் எனி அதர், T ஃபார் த. ஓகே, ஜஸ்ட் லெட் அஸ் ஹாவ் அ கிளான்ஸ் அட் த டைப் 3. டைப் 3 பார்ப்போம். எஸ், ஹாவ் அ கிளான்ஸ். பாருங்க, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் முதல் என்ன சொன்னேன்? ஒரு பர்சனை இன்னொரு பர்சனை கம்பேர் பண்ணோம் டைப் 1. இன்னொன்று ஒரு பர்சனை மற்ற 2 3க்கு மேலே கம்பேர் பண்ணுறோம் டைப் 2. இப்போ டைப் 3 என்னன்னா கம்பேரிங் ஒன் வித் மோர் தேன் 2 பட் தே ஹாவ் த சேம் குவாலிட்டிஸ் ஆர் குவான்டிட்டிஸ். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுன்னு நினைக்கிறேன். சொல்லவா? ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு பர்சனோ யாராக இருந்தாலும் சரி, எப்படி கம்பேர் பண்ணுறோம்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறோம், ஆனால் எல்லா பேருக்குமே அதே குவாலிட்டிஸ் இருக்குது ஆர் குவான்டிட்டிஸ் இருக்குது, அதே தகுதியோ திறமையோ மொத்தமாக இருக்குது. அதை எப்படி கம்பேர் பண்ணுறது? இவன் இருக்க அதே திறமை, இவன் இருக்க அதே உயரம், இவன் இருக்க அதே படிப்பு, இவன் இருக்க அதே சாஃப்ட்னஸ், எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. பட் கம்பேர் பண்ணி ஆகணும்ல. தட் இஸ் கால்டு டைப் 3. ஓகே, இந்த டைப் 3 இதுக்கு ஒரு மெத்தட் நம்மளாம் வச்சுருவோமா? எஸ், VOM. பாருங்க, தெரியுதா? யா, VOM, ஓம், ஓம் மெத்தட். ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ V ஃபார் என்னது? வெரி ஃபியூ. O ஃபார் ஒன் ஆஃப் த, M ஃபார் மெனி அதர். அங்கே வந்து நேட்டுக்கு என்ன சொன்னோம்? நோ அதர், எனி அதர், டர்ன்னு சொன்னோம். இப்போ இங்கே ஓம்ன்றதுக்கு வெரி ஃபியூ, ஒன் ஆஃப் த, மெனி அதர். வெரி குட். இது ஈஸியாக ஞாபகம். இதை வச்சுட்டு நம்ம லிட்டில் ஹேவ் அ ஸ்மால் கம்பேரிசன். எஸ்,
Please have a look. பாருங்க. First one, very few girls are as tall as Priya. Very few girls are as tall as Priya. ஒரு கிளாஸ்ல பிரியான்ற ஒரு பொண்ணு மாதிரி அதே ஈக்குவல்ல அதே ஹைட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் பேர் வந்து பிரியா ஹைட்டில் ஈக்குவலாக இருக்காங்க. அதான் என்ன சொல்கிறோம், வெரி ஃபியூ கேர்ள்ஸ் ஆர் அஸ் டால் அஸ் பிரியா. பிரியா மாதிரி ஹைட்டு கொண்ட அதே உயரத்தில் இருக்க கொஞ்சம் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அது கம்பேரிசன் தானே, ஹைட்டு ஒன்றா இருந்தாலும் தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைப். தென் அதுவே இது வந்து பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி. என்ன சொல்லுவோம், பிரியா இஸ் டாலர் தேன் மெனி அதர் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். பிரியா இஸ் டாலர் தேன் மெனி அதர் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். கிளாஸில் உள்ள அத்தனை கேர்ள்ஸ் மாதிரி பிரியாவும் ஒரு ஆள். இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. மேட்ரு மாறக்கூடாது, மீனிங் மாறக்கூடாது. நீ சொல்கிற மூணுமே ஒரே மீனிங்காக தான் இருக்கணும். கம்பேர் டு த நெக்ஸ்ட் ஒன், பிரியா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். பிரியா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். பிரியா வந்து இருக்கிற உயரம் கொண்ட நிறையா கேர்ள்ஸுக்குள்ள பிரியாவும் ஒரு ஆள். எல்லா விஷயம் தானே. மேட்ரு என்னன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன். When we see about the type of tree, we compare Ohm method. இந்த Ohm method நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா it will be very easy to keep in mind. எக்ஸாம் எழுதுறதுக்கோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கோ very easy method. Very good. Now I will give you few words. கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் டைப்பா, செகண்ட் டைப்பா, ரெகுலர் அட்ஜெக்டிவா, irregular அட்ஜெக்டிவா, அல்லது தேர்ட் டைப் சொன்ன பற்றி அந்த அட்ஜெக்டிவா, வாட் அட்ஜெக்டிவ் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட். இப்போ நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் பாருங்க, போர்டில் பாருங்க. எஸ், வெரி குட். கேட்டகரைஸ் த ஃபாலோயிங் அட்ஜெக்டிவ்ஸ். கீழே கொஞ்சம் அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன். இது என்ன அட்ஜெக்டிவ், ரெகுலர் அட்ஜெக்டிவா, irregular அட்ஜெக்டிவா, அல்லது தேர்ட் டைப்பான அட்ஜெக்டிவா? ஐ சொன்னோம் இந்த பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் சொன்னோம்ல, அந்த டைப்பா கண்டுபிடிங்க. இதை வந்து நீங்கள் நோட்டில் வீட்டில் உட்காந்து எழுதுங்க. எழுதிக்கிட்டு ஒவ்வொன்றா கேட்டகரைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்ஃபார்மர்ஸ் ஆர் கிவ் யுவர் டீச்சர்ஸ் இன் வாட் எவர் சேனல் யூ நீட். ஓகே, பார்த்துங்க. தின், ஹாட், ஈஸி, அட்ராக்டிவ், குட், லிட்டில், மச், ப்ரவுட், lazy, angry, handsome, brave, soft, happy, jealous, nice, polite, regular, and fancy. Please divide these words, categorize these words into type regular or irregular. Okay, now before finishing this class, I will give you some homework because I trust you. இந்த கிளாஸில் நீங்கள் நல்லா கவனிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சு I will give you some exercise you have to practice at home. Understand? Change the following as directed. பாருங்க, I gave you 4 sentences here. I have given here, just have a look. First one is, Rupa is one of the best writers. இது என்ன எதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ்ல கொடுத்துருக்கேன். You have to change into positive. Okay? Next one is, Priya is more intelligent than Anto. இது கம்பேரிட்டிவ்ல கொடுத்துருக்கேன். You have to change into positive. Third one is, Corona is the most pandemic disease in the world. நான் எதில் கொடுத்துருக்கேன், சூப்பர்லேட்டிவ்ல கொடுத்துருக்கேன். யூ ஹேவ் டு சேஞ்ச் இன்டு கம்பேரிட்டிவ். த லாஸ்ட் ஒன், ரோஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் மெனி அதர் ஃப்ளவர்ஸ். ரோஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் மெனி அதர் ஃப்ளவர்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, கம்பேரிட்டிவ் டிகிரி. யூ ஹேவ் டு சேஞ்ச் இன்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எஸ், எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நவ் ஐ பிலீவ் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ. யூ நோ அபவுட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அட்ஜெக்டிவ், what is the meaning of regular adjective, what is the meaning of irregular adjective, and what are the types of adjective, and how will you categorize. Please do your homework, and I think it will help you better than the best. Thanks a lot. I take leave from you. Thank you.